ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 5th ஜூலை எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆதி ஹாஸ்பிட்டலில் டாக்டரோட பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, இந்த மாதிரி ஹார்ட் கொடுத்தவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். இப்போ அந்த டாக்டர் ஏதோ ஒரு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் நேராக அறிவுக்கு கால் பண்ணிடுறாரு. அறிவுக்கு கால் பண்ணி என்னையா உன் மாப்பிள்ளை இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ ஹார்ட்டுக்கு டோனரோட டீட்டெயில் கொடுத்தா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, இத்தனை வருஷம் நான் கட்டி காப்பாற்றின பேர் புகழ் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழறாரு. உடனே அறிவு என்ன சொல்கிறாரு, ஏன் இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் சொல்ல போகிற வார்த்தையில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்து பேசாமல் இப்போ எதுக்கு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க டாக்டர், மாப்பிள்ளை ஏதாவது கேட்டான்னா சமாளித்து அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இப்போ அதே இடத்துல பாரதி போய் டெஸ்ட்டுக்கெலாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. லேபெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்காது, வாங்க போய் டெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் ஆதி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே பாரதி கேட்குறாங்க, என்னாச்சு ஆதி, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் என்னோடய டாக்டர்கிட்ட இப்போ ஹார்ட்டை பற்றி நான் பேசினேன், இவர் தான் எனக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிலாம் பண்ணார், என்னோடய ஹெல்த்தை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் தான் பல வருஷமாக இதை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பாரதி கேட்குறாங்க, என்னதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கே தெரியுமே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த ஹார்ட் எனக்கு கொடுத்த டோனரை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டால் மட்டும் மழுப்பிட்டே இருக்காரு, சொல்லவே மாட்டேங்கிறாரு, அவர் எதையும் என்கிட்டேருந்து மறைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அவர் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி. உடனே பாரதி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு டாக்டரையே கேட்டுட்ருக்கீங்க, அந்த உங்கள் ஃப்ரெண்டு தான் போய் பார்த்தாரு இல்லை, சரவணன் போய் இந்த மாதிரி அந்த வீட்டை பார்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்லாம் கூட சொன்னார், பேசாமல் நீங்கள் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லி ஆதிகிட்ட சொல்கிறாங்க. ஆதி உடனே, ஓ ஆமாம், எனக்கு இது தோணவே இல்லை பாரதி, நல்ல ஐடியா, இருங்க உடனே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. சரவணனோட நம்பர் நாட் ரீச்சபிள்னு வந்துடுறது. சரவணன் கிடைக்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறார் ஆதி. உடனே ஆதிக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டாக்டரோட லேப்டாப்போட எடுத்தோன்னா அதில் கண்டிப்பாக டோனர் டீட்டெயில்ஸ் இருக்கும், நம்ம போய் அதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட இந்த மாதிரி, பாரதி நான் போய் டாக்டரோட லேப்டாப்பை திறந்து பார்க்க போகிறேன், அதில் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, அடுத்தவங்க பர்மிஷன் இல்லாமல்லாம் போய் அவங்க லேப்டாப்பை பார்க்குறதுலாம் தப்பு ஆதி, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. உடனே இவர் இல்லை எனக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சே ஆகணும், நான் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போய் இந்த லேப்டாப்பை திறக்க போயிடுறாரு. அங்கே எதேச்சியாக மணி வராரு, ஏதோ கேஸ் விஷயமாக வந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ மணி ஒன்றே சொல்கிறாரு, நான் ஏதோ கேஸ் விஷயமாக இங்கே வந்தால் இங்கே வேறு ஒரு பிரச்சனை எல்லாம் ஓடிட்டுருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, மாப்பிள்ளை மட்டும் அதை திறந்து பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் போச்சு, நம்ம பிரச்சனை எல்லாம் இன்னும் பெருசாகிடும், விளைவுகள் எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியலையே, நம்மெல்லாம் நல்லா மாட்டிப்போமே, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு அப்படி யோசிச்சுட்ருக்காரு. இதுக்குள்ளே இங்கே ஆதி போயிட்டு அந்த லேப்டாப்பை திறந்து அதில் பாஸ்வேர்டு ஏதோ நிறைய ட்ரை பண்ணி எப்படியோ திறந்துடுறாரு. ஏதோ ஒரு ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ணவும் போயிடுறாரு. அந்த சமயத்தில் ஒரு நர்ஸ் கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. சரி, என்ன சார் பண்ணுறீங்க, டாக்டர் இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எங்க படித்தவங்க தானே, அடுத்தவங்க லேப்டாப்லாம் திறக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, இப்படியா பண்ணுவீங்க, உங்களை டெஸ்ட் எடுக்க தானே டாக்டர் போக சொன்னார், இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, போங்க சார் முதல்ல வெளில அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. ஆதிக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. உடனே ஆதி ஓகே சிஸ்டர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த லேப்டாப்பையே பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் முதல்ல வெளில போங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆதி வெளியில் போயிடுறாரு. உடனே இப்போ அறிவுக்கு மணி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு அவனே அறிவு கேட்குறாரு, என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபோனே பண்ணுற, என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மணி சொல்கிறாரு, இங்கே பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு, உங்கள் மாப்பிள்ளை நேராக இப்போது டாக்டரோட லேப்டாப்லேயே போய் டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அறிவுக்கே ரொம்ப பயமாயிடுது. என்னையா சொல்கிற, எதையாவது எடுத்துகிட்டு போகிறாயா அவன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மணி சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் நான் விட்டுருவேனா, நான் ஏதோ புத்திசாலித்தனமாக யோசிச்சு அவரை எப்படியும் பார்க்க விடாமல் தடுத்துட்டேன், இருந்தாலும் இது திருப்பி பிரச்சனையாயிட்டே இருக்குது, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. உடனே திருப்பி விடாமல் மணி சொல்கிறாரு, சார் என்ன மாட்டிக்கிட்டாலும் என்னை மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை கேட்டவுடனே அறிவு சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் மாட்டினா உன்னை தான் ஃபஸ்ட்டு மாட்டி விடுவேன், ஏற்கனவே உங்கள் வீட்டிலேருந்து ஊற்றி இங்கே அமைச்சிருக்கீங்களே, அவள் 50 லட்ச ரூபாய் எங்கே போச்சுன்னு எங்கள் எல்லாரையும் போட்டு தொலைச்சி எடுத்துன்னு இருக்கா, ஸோ என்னமோ போயா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாரு அறிவு. உடனே மணி சொல்கிறாரு, சரி பார்த்துக்கோங்க சார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா, பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இப்போ பாரதியும் ஆதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழித்து இப்போ பாரதி ஆதியை தேடுறாங்க. ஆதி கிடைக்கவே இல்லை. ஆதின்னு கூப்பிட்டுட்டு மேலேயும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று சாரதா அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன யாரை தேடுற பாரதி, தமிழை தேடுறியா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆதியை தான்மா காணும், இல்லை ரூமில் தான் இருந்தார், திடீர்னு பார்த்தா காணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வாசலில் வர கார் சத்தம் கேட்குது.
வாசலில் போய் பார்த்தா ஆதி கார் ஓட்டிகிட்டு வராரு. வந்தோடனே இப்போ கொஞ்சம் கையெல்லாம் கட்டெல்லாம் எடுத்திருக்காங்க, தலையில் மட்டும் சின்ன பேண்டேஜ் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ அவராகவே செல்ஃபாக காரெல்லாம் ஓட்டுற அளவுக்கு சரியாயிட்டார். ஸோ இப்போ காரை ஓட்டிகிட்டு வந்தோடனே பாரதி வாசல்லே போய் கத்துறாங்க, எங்கே போயிட்டு வரீங்க, உங்கள் ஹெல்த் இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நீங்கள் அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டவுடனே ஆதி சரி பாரதி இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போய்ட்றாரு. உள்ளே போய் உட்காந்த உடனே எங்கே போனீங்கன்னு எல்லாரும் கேட்ட உடனே அவர் உடனே சொல்கிறாரு, இதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலி செயின் எடுத்து காட்டுறாரு. பாரதி இப்போ எதுக்கு இந்த செயினை வாங்கின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே, நல்லா கேட்டிங்க போங்க, ஊரில் தான் நடந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதனால் இனிமேல் இந்த கயிறுலேருந்து உங்கள் தாலி எடுத்து இந்த மாதிரி செயினில் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்டவுடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு சடங்கு இருக்குது தம்பி, இப்படிலாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, சரி அப்போ தாலி பிரித்து கோக்குற சடங்கை நம்ம இமீடியட்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு எல்லாரும் அப்போஸ் பண்ணுறாங்க, அப்படிலாம் நீங்கள் நினச்ச உடனே பண்ண முடியாது, எடுத்தவங்க முடிவெடுக்க முடியாது, நல்ல நாள் பார்க்கணும், 4 பேரை கூப்பிடணும், அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா அம்மா உடனே ஐயருக்கு ஃபோன் பண்ணி நல்ல நாள் பார்த்து நாளைக்கே நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. உடனே பாரதிக்கிட்டையும் சம்மதம் கேட்குறாங்க, பாரதியும் ஓகே சொல்லிடுறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் விசேஷம் நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாரதா அம்மா சொல்லிக்கிறாங்க. இந்த பேச்சு எதுவுமே ஸ்வேதாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே உள்ளே போயிடுறாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி, என்னடா சாரதாம்மா இப்படி திடீர்னு பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க உடனே ரத்னம் சாருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் முதல்ல டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். அதுக்கப்புறம் சரி போனால் தமிழ் பாப்பாவையும் பார்க்கலாம், ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு. உடனே மரகதம் அம்மா அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீ கண்டிப்பாக வந்துடணும், நாளை காலையில் நம்ம எல்லோரும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே இங்கே தனமும் மணியும் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனு, அந்த அம்மாவும் கொஞ்சம் மாறிட்டா மாதிரி தெரியுது, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு ரத்னம் சார் சொல்கிறாரு. அங்கே வீட்டில் துரை திருடுத்தரமாக உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காரு. தனத்துக்கும் மணிக்கும் அது தெரியும், பட் ரத்னம் சாருக்கு தெரியாது. ஸோ அவர் இதெல்லாம் உள்ளேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. ரத்னம் சார் பேசி வச்ச உடனே மரகதம்மா நேராக தனத்துக்கு ஃபோன் பண்ணி, எப்படியாவது உங்கள் அப்பா கிட்ட சொல்லி துரையும் இந்த விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு வரத்துக்கு பர்மிஷன் வாங்குதானோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்படி அவங்க நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. மணியும் இப்படி பார்க்குறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் தான் இதயம் பற்றின ரகசியத்தை ஆதிக்கிட்ட சொல்கிற மாதிரி ப்ரோமோவில் காட்டுறாங்க. பட் என்ன நடக்க போகிறதோ தெரியல, பார்ப்போம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.